ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமாக நல்லா ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கோம். நம்ம யூடியூப் சேனலில் இது வரைக்கும் பூஜா ரூம் வீடியோஸ், கிச்சன் வீடியோஸ்னு பார்த்துருப்போம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெட்ரூம் மேக் ஓவர் அண்ட் பெட்ரூம் டூர் வீடியோ பார்க்க போகிறோம். இப்போ எதுக்கு இந்த வீடியோன்ற ரீசனை வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு சுபா விலாக்ஸ். 3 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வீடு வாங்குற ப்ராசஸில் இருக்கும்போது இந்த வீடை பார்க்க வந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஜன்னல் கிட்ட நின்று இந்த வியூவை பார்த்ததும் நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். அழகான ஒரு க்ரீனரி வியூ, அதுக்கு நடுவில் குட்டியாக ஒரு பார்க், ஊஞ்சல், அதில் பசங்க விளையாடுறது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. சன்ரைஸ் அப்போ இந்த வியூ எப்படி இருக்கும், சன்செட் அப்போ எப்படி இருக்கும், மழை பெஞ்சா இந்த வியூ எப்படி இருக்கும் அப்படின்னு நான் இமேஜின் பண்ணி பார்த்தேன். அப்போவே எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருச்சு. சிம்பிள் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு கீழே ஒரு ஜிம் செட்டப்பும் இருக்குது. வாங்க இப்போ இந்த ரூமோட என்ட்ரன்ஸில் இருந்தே எங்கள் மாஸ்டர் பெட்ரூமை நாங்கள் எப்படி டிசைன் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். இதுதான் மாஸ்டர் பெட்ரூமோட ஃபுல் வியூ. நாங்கள் இந்த வீடு வாங்கும்போதே 3 ரூம்லேயும் இது மாதிரி வுடன் ஃப்ளோரிங் தான் போட்டிருந்தாங்க. நல்ல குவாலிட்டியில் வினைல் ஃப்ளோரிங் நல்லா இருந்தது. அதனால நாங்கள் ஃப்ளோரிங் எதுவுமே மாற்றலை, இருந்ததை அப்படியே வச்சுக்கிட்டோம். இந்த ரூமில் ட்ரெஸ்ஸிங் டேபிள்னு இல்லை, அதனால நாங்கள் இந்த ட்ரெஸ்ஸிங் யூனிட் டிசைன் பண்ணோம். பெட்டுக்கு நேராக மிரர் இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு இருக்கிற இடமும் இவ்வளோதான் இருந்தது. இருந்த இடத்துல காம்பேக்டாக அழகாக க்யூட்டாக ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் டிசைன் பண்ணோம். நாங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டில் இந்த 55 இன்ச்சஸ் OLED டிவி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். புது வீட்டுக்கு பெரிய டிவி வாங்கினோம். ஆனால் இந்த டிவி நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருந்தது. அதை டிஸ்போஸ் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு இங்கே பெட்ரூமில் ரீயூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கிரெயின்ஸ் பேட்டர்னில் இருக்கிற கொஞ்சம் டார்க் ஷேடில் இருக்கிற இந்த வார்ட்ரோப் நாங்கள் வீடு வாங்கும்போதே இருந்தது. எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ்க்காக இந்த ஒரு பேஜ் கலர், க்ரீம் கலர் மாதிரி ஒரு பிளெயின் வார்ட்ரோபும் எக்ஸ்ட்ராவாக பெட்டுக்கு 2 பக்கமும் டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ரூமில் ஒரு வார்ட்ரோப், ஏர்கான் தவிர கம்ப்ளீட் எம்டியாக இருந்தது. நாங்கள் எங்கள் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி, எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த பில்டின் பெட் ஃப்ரேமும் ரெடி பண்ணோம். இது உள்ள ஸ்டோரேஜ் இருக்கிற மாதிரியும், இதுக்கு ஒரு ஹெட் போர்டும், நடுவில் இருக்கிற எம்டி ஸ்பேஸை அழகான ஒரு லேமினேட் வச்சு கவர் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே எதுவும் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எதுவுமே இல்லை. ஃப்யூச்சரில் நல்ல ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இல்லை ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கும்போது அங்கே சென்டரில் மாட்டணுன்ற ஒரு பிளான் இருக்குது. நமக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஏஸ்தட்டிக்காக இருக்கணும் அப்படின்ட்டு பெட்டுக்கு மேலே இது மாதிரி லைட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். பெட்டுக்கு கீழேயும் பெட்டை சுற்றி லைட் கொடுத்துருக்கோம். 2 சைட் டேபிள்லையும் லைட்ஸ் இருக்குது. இதுதான் இந்த ரூமோட ஒரு ஓவரால் வியூ. 3 பெட்ரூம்லேயுமே கர்டன்ஸ்க்கு பதில் இது மாதிரி பிளைண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். கர்டன்ஸ் யூஸ் பண்ணும்போது அதில் ஈஸியாக டஸ்ட் கலெக்ட் ஆகும். நைட் ஃபுல்லாக நம்ம இந்த ரூமில் தூங்கும்போது நிறைய டஸ்ட்டு நமக்கே தெரியாமல் இன்ஹேல் பண்ணுற மாதிரி இருக்கும். இதனால டஸ்ட் அலர்ஜியும் ஆகும். இந்த பிளைண்ட்ஸை ஈஸியாகவே சுத்தம் பண்ணிடலாம். ஒரு டஸ்டர் வச்சு தட்டி விட்டாலுமே சுத்தமாயிடும். மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பிளைண்ட்ஸ் நம்ம தூங்கும்போது வெளிச்சம் வர வேண்டாம் அப்படின்னா கம்ப்ளீட்டாகவும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை ரூமில் ஒர்க் பண்ணுறோம், கொஞ்சம் வெளிச்சமாகவும் இருக்கணும்னா ப்ரைவசியாகவும் இருக்கிறதுக்கு இது மாதிரி பார்ஷியலாகவும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். வெளியே இருந்து பார்த்தா ஒன்றுமே தெரியாது. பொதுவாக ரூமோட கதவு பின்னாடி நிறைய துணி மாட்டி வைப்போம். அது மாதிரி ஒரு துணியும் கதவு பின்னாடி மாட்டக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஒரு ஸ்டோரேஜ் டிசைன் பண்ணோம். ஒரு வாட்டி போட்ட ட்ரெஸ்ஸை துவைக்க போடுறதுக்கு முன்னாடி இன்னொரு வாட்டி போடலாம் அப்படின்னு சில ட்ரெஸ்ஸை நம்ம எடுத்து வைப்போம். அது பார்த்திங்கன்னா ரூமில் இருக்கிற சேர்லையும் வார்ட்ரோபோட கைப்பிடிலையும் கதவு பின்னாடியும் நிறைய மாட்டி வைப்போம். அது மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக பெல்ட் இது மாதிரி திங்ஸ் எல்லாம் மாட்டி வைக்கிறதுக்காக மேலே ஒரு 5 ஹுக்கும் கீழே ஒரு 5 ஹுக்கும் கொடுத்து இது மாதிரி ஒரு ஸ்லீக்காக ஒரு ஸ்டோரேஜ் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த ரூம் பார்த்திங்கன்னா பெருசும் இல்லை, ரொம்ப சின்னதும் இல்லை, காம்பேக்டான ரூம் சைஸ் தான். அதுலேயே ஒரு சின்ன ஸ்பேஸ், ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்காக இது மாதிரி டிசைன் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த டோரில் வென்டிலேஷனுக்கு ஒரு வெண்ட் இருக்கணும். ஆனால் அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குமான்னு தெரியல. அதனால நாங்கள் வென்டிலேஷன் எதுவும் பிளான் பண்ணாமல் லைட்டாக அந்த ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணாலுமே
நல்ல ஃபுல் லெங்க்த்துக்கு கேப் வருது. அது மாதிரி கொஞ்சம் நேரம் நாங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுப்போம். தேவையான போது மட்டும் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுவோம். எங்கள் வீட்டுக்கு இன்டீரியர் டிசைனர்ஸ்னு யாருமே இல்லை, 2 கார்பெண்டர் வச்சு தான் இந்த ஒர்க் எல்லாமே நாங்கள் கம்ப்ளீட் பண்ணோம். இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணணுன்ற ஐடியா வந்ததுக்கான மெயின் ரீசனே இதுதான். இப்போது இந்த பெட்ரூமுக்கு ஒரு அழகான மேக் ஓவர் பார்க்கலாம் வாங்க. நிட்டோரின்ற பிராண்ட் நமக்கு ப்ராடக்ட்ஸ் அமைச்சிருக்காங்க. இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஜென்யூன் ரிவ்யூ ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க. சிங்கப்பூரில் உங்கள் பெட்ரூம்க்கு ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் எங்கே வாங்கலாம் அப்படின்னு நீங்களும் தேடிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிட்டோரி ஒரு ஜாப்பனீஸ் பிராண்ட். இவங்க கிட்ட ஃபர்னிச்சர்லேருந்து ஹோம் ஆக்சசரிஸ் வரைக்கும் நிறைய ரேஞ்சஸில் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நிட்டோரி மலேசியா கோலாலம்பூர் KL சுற்றியே 15 ஸ்டோர்ஸ் இருக்குது. சிங்கப்பூரில் 6 ஸ்டோர்ஸ் இருக்குது. நிட்டோரி 31 ஜூலை ஈஸ்ட் பாயிண்ட் மாலில் ரீஓப்பன் ஆகிருக்கு. நீங்கள் சிங்கப்பூரில் இருக்கிறீங்க, இது மாதிரி குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண பிடிக்கும்னா கண்டிப்பாக ஸ்டோரை விசிட் பண்ணி அங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸை நீங்கள் டச் அண்ட் ஃபீல் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த ப்ரைஸஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா வரும். இவங்களோட பேக்கிங் எவ்வளோ அழகாக அமைச்சிருக்காங்கன்னு பாருங்கள். நிட்டோரி பிராண்டோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சிம்பிள் டிசைன் அண்ட் ஃபங்க்ஷனலாகவும் இருக்கும். நமக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அஃபோர்டபுள் ப்ரைஸ் காஸ்ட்லியும் இருக்கும். இப்போ நம்ம அன்பேக் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே என்கூல் சீரீஸில் இருக்குது. ரிவர்சபிள் ஃபிட்டட் ஷீட் டாப்பர் பார்த்துட்ருக்கோம். இது பெட்டுக்கு மேலே போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ப்ராடக்ட் இந்த பால்ஸ்டர். இது பேக்கெட்லேருந்து வெளியே எடுக்கும் போதே எப்படி ஓப்பன் ஆகி கம்ஃபர்டபுளாக ஃபால் ஆகுது பாருங்கள். இதோட டச் அண்ட் ஃபீல் ரொம்ப கூலிங்காக இருந்தது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. இதை கையில் தொட்ட உடனே எடுத்து அவ்வளோ கட்டி பிடிச்சிக்கணும் போல இருந்தது. இதோட மெட்டீரியல் குவாலிட்டி வேறு லெவலில் இருந்தது. என்கூல் நிட்டோரியோட காண்டாக்ட் கூலிங் சீரீஸ். இது நம்ம டச் பண்ணாலே கூலாக இருக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ளஃபி பில்லோவும் இந்த கூலிங் சீரீஸோட ஒரு ஹைலைட்னே சொல்லலாம். தொட்டு பார்க்கும்போது நிஜமாவுமே அவ்வளோ கூலாக இருக்குது. இந்த கூலிங் சீரீஸ் 3 லெவலில் கொடுத்துருக்காங்க. அதாவது கூல், கூலர், கூலஸ்ட் அப்படின்ற லெவலில் நம்ம என்ன கம்ஃபர்டபுள் என்ன ஃபீல் வேணுமோ அதுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். சிங்கப்பூரோட ஹாட் வெதருக்கு இது மாதிரியான மெட்டீரியல் இந்த பிராண்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த மெட்டீரியலில் ஆன்டி பாக்டீரியல் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம தூங்கும்போது ஸ்வெட்டோ இல்லை ஈரமோ இருந்ததுன்னா அது குயிக்காக அப்சார்ப் பண்ணி உடனே ட்ரை ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ரிவர்சபிள் கம்ஃபர்டரும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சு இந்த பெட்டுக்கு ஒரு அழகான மேக் ஓவர் பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக மெஷின் வாஷ் பண்ணிக்கலாம். அதனால் எப்போவுமே சுத்தமாக இருக்கும். வீட்டில் சின்ன குழந்தைங்க, வயசானவங்க, பெரியவங்க இருந்தாங்கனாலும் இது ஹைஜீனுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். மேட்ரஸ் பேட்ஸ் அண்ட் பில்லோ கவர்ஸ் மட்டும் இல்லாமல் ரக்ஸ் அண்ட் குஷன்ஸும் இருக்குது. நான் இப்போ காட்டுற வீடியோவில் காட்டுற ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் டைரெக்டாகவும் ஸ்டோரை விசிட் பண்ணி இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்க்ஸை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை ஆன்லைன்லேயும் ஷாப் பண்ணிக்கலாம். இந்த ஃபிட்டட் ஷீட் டாப்பரோட ஃபிட்டிங் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. அங்கே இங்கேயோ சரிஞ்சு போகாமல் அதை நம்ம போடும்போதே ரொம்ப அழகாக நிற்குது. ஒரு சிம்பிள் டிசைனில் பார்க்கறதுக்கு ரொம்ப எலிகண்ட்டாக இருக்குது. ஸ்லீக் லுக் கொடுக்குறது. தொட்டு பார்க்கறதுக்கும் நல்ல கூலிங்காக இருக்குது. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரிவர்சபிள்ன்றதுனால 2 பக்கமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடெல்லாம் எலாஸ்டிக் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால இதை போடும்போதும் ரொம்ப ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருந்தது. வாஷிங்கும் இருக்கிறதுனால நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது இந்த ரிவர்சபிளில் கம்ஃபர்டர் பார்க்குறோம். இதுவுமே 2 சைடும் யூஸ் பண்ணிக்கலாம். கோல்டு வெதருக்கு ஏற்ற மாதிரியும் இல்லை சிங்கப்பூரில் இருக்கிற ஹாட் வெதருக்கு ஏற்ற மாதிரியும் 2 சைடுமே மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரியான ஒரு பில்லோ கவர் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ரிவர்சபிள் பேடட் பில்லோ கவர். இந்த பில்லோ கவருமே 2 பக்கமே யூஸ் பண்ணிக்கலாம். இதை போடுறதுக்குன்னே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம எடுத்து போடும்போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பில்லோ கவர் நம்ம மேலே இருந்து தானே போடுவோம். இது பாருங்கள், சென்டரில் இருந்து ஓப்பன் பண்ணி இது மாதிரி போடுற மாதிரி இருக்குது. அது நல்ல எலாஸ்டிக்காக ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. தொட அவ்வளோ கூலிங்காக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஸ்டோரை விசிட் பண்ணி இதை டச் அண்ட் ஃபீல் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள்.
நிட்டோரி ஸ்டோரோட ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ் வச்சு மாஸ்டர் பெட்ரூமுக்கு அழகான ஒரு மேக் ஓவர் கொடுத்தாச்சு. இந்த வீடியோவை ஷூட் பண்ணணும் அப்படின்ற ஐடியா வந்ததுக்கான ரீசனும் இதுதான். ரூமோட மேக் ஓவர் முடிஞ்சதும் நம்மளோட ஆல் டைம் ரெடி ஹெல்ப்பரும் வந்துட்டாங்க ஃப்ளோரை க்ளீன் பண்ணி கொடுக்க. இப்போ வாங்க என்னோட பெட் சைட் டேபிளில் நான் என்ன வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். பெட்ரூமில் ஸ்னேக் பிளான்ட் இருக்கிறது ரொம்ப நல்லது. நைட் ஃபுல்லாக ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணும், ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அடுத்து இந்த சர்வரோக நிவாரணியான ஆக்ஸ் ஆயில் எல்லா இடத்துலையும் ஒன்று இருக்கும். ட்ரெஸ்ஸிங் டேபிளில் ஒன்று இருக்கும், அந்த பக்கம் சைட் டேபிள், இந்த பக்கம் சைட் டேபிள், என் ஹேண்ட்பேக் எல்லா இடத்துலையும் இந்த ஒரு ஆக்ஸ் ஆயில் இருக்கும். ரீசெண்டாக சில வீடியோஸில் பார்க்கும்போது தான் எனக்கே தெரிஞ்சுது, டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். கண்ணாடியில் பார்க்கும்போது தெரியல, ஆனால் வீடியோஸில் பார்க்கும்போது டார்க் சர்க்கிள் இருக்கிற மாதிரி இருக்குது. செல்ஃப் பேம்பர் பண்ணுறதுக்காக இது மாதிரி சில ப்ராடக்ட்ஸ் வாங்கி இப்போ தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். டார்க் சர்க்கிள்ஸ்க்கு நம்ம கை வைத்தியம், வீக்லியே ஹோம் ரெமெடிஸ் நிறைய பார்த்து வைப்போம். ஆனால் அதை பண்ணுறதுக்கு நமக்கு சோம்பலாக இருக்கும், பண்ண மாட்டோம். அதனால் இது சைட் டேபிள் இருந்ததுன்னா தூங்குறதுக்கு முன்னாடி கண்ணில் இதை வச்சுட்டு படுத்தோன்னா ரொம்ப ரிலாக்ஸிங்கும் அந்த கூல் எஃபெக்டும் கொடுக்குது. நெக்ஸ்ட் டே காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் கொடுக்குது. இது நல்லா ஒட்டிக்குது, தூங்கினாலுமே கம்ஃபர்டபுளாக நமக்கு கீழே விழாமல் அது நல்லா ஸ்டே ஆகுது. என்னோட ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ டீட்டெயிலாக போடுறேன், அதில் எல்லா டீட்டெயில்ஸும் தரேன். அந்த சைட் டேபிளில் இது மாதிரி ஒரு நாம கட்டி வச்சுருக்கேன். யூஸ்வலாக கண்ணில் சூடு அதிகமாகிடுச்சுன்னா, கண்ணில் கட்டி வந்தது இல்லை உடம்புல எங்கே கட்டி வந்ததுனாலும் கொஞ்சம் தண்ணி விட்டு இது உள்ளங்கையில் நல்லா குழச்சி அந்த கட்டி மேலே அப்ளை பண்ணோன்னா அந்த கட்டி சீக்கிரமாகவே குறைஞ்சிடும். அடுத்து எங்களோட ஒரு ஃபோட்டோவும் வச்சுருக்கேன். இது என்கேஜ்மெண்ட்டில் எடுத்த ஃபோட்டோ, ஒரு மெமரபிளாக இருக்கட்டும் அப்படின்ட்டு வச்சுருக்கேன். இந்த பூ எல்லாமே பழைய வீட்டில் இருந்தது, தூக்கி போடாமல் இங்கே கார்னரில் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இங்கே வந்து ஸ்னேக் பிளான்ட் தான் வைக்கணும்னு நினச்சிருக்கேன், அது ஃப்யூச்சரில் அதையும் இங்கே வைக்கணும். குயிக்காக என் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் நான் என்னெல்லாம் வச்சுருக்கேன்னு ஒரு ஓவர் வியூ காட்டுறேன் வாங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள் பக்கத்துலேயே ஒரு பவர் பாயிண்ட் கொடுத்துருக்கேன். நம்ம ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணணும் இல்லை மொபைல் சார்ஜ் பண்ணணும்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கேயே கொஞ்சம் கோம், ப்ரஷஸ், ஐலைனர் இது மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இந்த பக்கம் ஒரு ட்ரேயில் நான் டெய்லி யூஸ் பண்ணுற, அடிக்கடி யூஸ் பண்ணுற சில காஸ்மெட்டிக்ஸ் வச்சுருக்கேன். இது மேக்கோட லிப்ஸ்டிக் ரூபி ஊன்ற கலர் ஷேடில் இருக்குது. இது வந்து பிரைடல் நல்ல ஒரு பிரைட் லுக் கொடுக்கும். நீங்கள் இந்த ஒரு லிப்ஸ்டிக் இருந்ததுனாலுமே நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃப்ரெஷ் அண்ட் பிரைட் லுக் கொடுக்கும். இது எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். என்னோட ரொம்ப ஃபேவரட் லிப்ஸ்டிக் இது. கலர் பாரோட இன்னொரு லிப்ஸ்டிக்கும் வச்சுருக்கேன். இது அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன். இந்தியன் ஸ்கின் டோன்ஸ்க்கு இது மாதிரி மெரூன், ப்ரௌன், ப்ளம் கலர் இதெல்லாம் நல்லா மேட்ச் ஆகும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். டெடிக்கேட்டடாகவே இதுக்காக ஒரு வீடியோ தனியாகவே போடுறேன். ஏன்னா இது வந்து ஒரு ரூம் டூர் அப்படின்றதுனால என்னால் ரொம்ப டீட்டெயிலாக இதை பற்றின டீட்டெயில்ஸை ஷேர் பண்ண முடியல. ஸோ தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இதுதான் நான் யூஸ் பண்ணுற டே மாய்ஸ்சரைசர் க்ரீமு. ஒரு பர்ஃப்யூம் கூச்சி இது பர்ஃப்யூம் வச்சுருக்கேன். இந்த ஒரு க்ரீம் நைட் க்ரீம் ரொம்ப நல்லா இருக்குது. இது ஒரு கேம் சேஞ்சராகவே இருக்குது. இதை யூஸ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்தே ஸ்கின்ல நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. அகெயின் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா வீடியோ லாங்காக போயிடும்ன்றதுனால நான் ஓவர் வியூ மட்டும்தான் காட்டியிருக்கேன் இந்த வீடியோவில். லேட்டஸ்ட்டாக நான் செஃபோரா ஷாப்பிங் போயிருந்தேன். அங்கே வந்து கேலின்னு இந்த ஒரு பர்ஃப்யூம் வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லாயிருக்கு இதோட ஸ்மெல்லும். இன்னொன்று பேசிக்காக இந்த ஒரு மாய்ஸ்சரைசர் இருந்ததுனாலுமே போதும், ஸ்கின் நல்லா ஹெல்த்தியாக மெயின்டைன் ஆகும். அப்புறம் நம்மளோட இந்த ஒரு கோகுல் சாண்டால் அப்படின்றது நிறைய பேர்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு லூஸ் பவுடர். இதுதான் வந்து பேசிக்காக நான் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வச்சு யூஸ் பண்ணுற, அடிக்கடி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ். அடுத்து என்னோட பேங்கிள் ஆர்கனைசர் பார்க்கலாம் வாங்க. இது மாதிரி ஒரு பேங்கிள் ஆர்கனைசர் டிசைன் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள்லேயே இதுக்காக ஒரு பிளேஸை நான் ஒதுக்கி கார்பெண்டர்கிட்ட சொல்லி இது மாதிரி வேணும் அப்படின்ட்டு. ரொம்ப ஈஸி தான், சிம்பிள் தான், ஆனால் பார்க்குறதுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது உள்ளே இருக்கிறதுனால டஸ்டெல்லாம் சேராமல் இருக்கும். ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலேயே ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சு வளையலெல்லாம் வச்சுருப்போம். ஆனால் இப்படி வைக்கிறதுனால டஸ்டெல்லாம் இல்லாமல்
ரொம்ப அழகாக இருக்கும். கிளாஸ் பேங்கிள்ஸ் எல்லாம் இப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம கிரே ஹேர் கவரேஜ்க்கு இந்த ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை சும்மா ஷாப்பில் பார்த்து வாங்கினது தான். இதை வந்து லைட்டாக நம்ம டச் பண்ணிவிட்டு அந்த கிரே ஹேர் இல்லைன்னா எங்கேயாவது பால்டிங் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஹேர் டென்சிட்டி கம்மியாக இருந்ததுன்னா அங்கே நம்ம வச்சு யூஸ் பண்ணோன்னா நல்ல கவரேஜ் கொடுக்கும். கிரே ஹேர் கவரேஜுக்கு மை மஸ்காரா இது மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது நல்லா எண்ணெய் தேய்ச்சி தடவினா மாதிரி ஒரு இடத்துல மாத்திரம் சப்பையாக ஆகிடும். ஆனால் இது யூஸ் பண்ணால் பவுடர் ஃபார்மில் இருக்கிறதுனால நல்லாயிருக்கும். இந்த மாதிரியும் நம்ம பேங்கிள்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுவுமே வந்து டஸ்டெல்லாம் கலெக்ட் ஆகாமல் ரொம்ப அழகாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. இன்னொன்று பவுச்சில் கூட வரும், அது மாதிரியும் வச்சுக்கலாம். இதிலேருந்து நான் சில பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து ஐம்பொன். நான் லாஸ்ட் டைம் இந்தியாவுக்கு போயிருந்தப்போ இதை வாங்கியிருந்தேன். ஒயிட் ஸ்டோனில், பிங்க் ஸ்டோனில், மல்டி கலரில். இதெல்லாம் பட்டு சாரீக்கு மேட்ச் பண்ணி போடும்போது கோல்டு பேங்கிள்ஸோட இதையும் மிக்ஸ் பண்ணி போடும்போது நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கோல்டில் நிறைய ஸ்டோன்ஸ் வச்சு நம்ம வாங்கி போடுறது வேஸ்ட்டு தான். அதுக்கு இது மாதிரி ஐம்பொன் பேங்கிள்ஸ் வாங்கி வச்சுக்கும் போது மிக்ஸ் பண்ணி போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அது வந்து ஃபுல் ஒயிட்டில் வச்சுருந்தேன். இது வந்து ரூபி ஸ்டோன் மாதிரி. இது வந்து நடுவில் ஒரு பட்டை வளையல். இதுக்கு 2 பக்கமும் இது மாதிரி ரூபி வச்சு போடும்போது பார்க்குறதுக்கு கிராண்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் கோல்டு பேங்கிள்ஸும் இது கூட ஆட் பண்ணிக்கும் போது பட்டு சாரிக்கு சூப்பராக இருக்கும். இன்னும் 1 கிராம் கோல்டு ஜுவல்லரி பேங்கிள்ஸ் எல்லாம் தனியாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் காற்று போகாமல் இருக்கணும், இல்லைனா கருத்துடும். அதனால் பிளாஸ்டிக் கவரில் பேக் பண்ணி அதை பாக்ஸஸில் வச்சு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஐம்பொன் வளையலில் ஒயிட் ஸ்டோன்ஸில் இந்த ஒரு டிசைனும் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. பொடி கல் வச்சு நல்லா இருந்தது. இதுவும் ஒரு 4 வளையல் வாங்கியிருந்தேன். இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ண ஐடியாஸ் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க பிடிச்சிருந்தா சுபா vlogs யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சுபா vlogs_SGன்ற இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். until then take care and bye bye. Thank you for watching.